கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் கொடார பண்டிகை ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. இன்றைக்கு 2வது நாள் மாலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் கர்த்தர் அதிசயங்களை சிற ஆலயத்தில் கொடார பண்டிகை நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் மதுரை நல்ல சமாரியன் திருச்சபையில் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற சகோதரர் ஷேக் ராபர்ட் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. குடும்பமாக வாங்க. கூட்டத்தின் முடிவில் நடக்கிற அன்பின் விருந்திலும் கலந்து கொள்ளுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கான ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37:1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கடை சேருகளின் மேல் பொறாமை கொள்ளாது. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அற்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அழகான வசனங்கள். அதாவது பொல்லாப்பு செய்கிற மக்கள், நியாயக்கேடு செய்கிற மக்கள், அவங்க மேலே நம்ம எரிச்சல் அடைய வேண்டாம். எந்த தவறான காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எரிச்சல் வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக நின்று பார்த்து கொள்ளுகிறவர். அவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதனால் நீங்கள் பொல்லாப்பு செய்கிற மனிதர்களை கண்டு எரிச்சல் அடையவே வேண்டாம், பொறாமை கொள்ளவே வேண்டாம். அவர்கள் புல்லை போல காய்ந்து போவார்களாம். ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்கங்க. உலகத்தில் இருக்கிற கெட்டவங்களெல்லாம் நம்ம சுயபலத்தினால மேற்கொண்டு வாழ முடியாது. அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு இருக்க முடியாது. அவங்கள ஆட்களை வைத்தும் எதுவும் செய்து முடிக்க முடியாது. ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவன் அண்டிக் கொண்டேன்னா நமக்காக அவர் நின்று செய்வார் பாருங்க. அதான் பெரிய காரியம். அதனால் எதிரிகளையும் நமக்கு விரோதமாய் பேசுகிறவங்களையும் என்ன செய்யலான்னு யோசிப்பதை காட்டிலும் இயேசுப்பா சார்ந்து கொள்ளுங்களேன். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். இந்த பூமியில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். எதிர்ப்பின் கிரியெல்லாம் அழித்து நிர்மூலமாக்கி போடுவார். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இல்லாது இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிறவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலை உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடியும். சத்துருக்களுக்கு மேலாக இவர்கள் தலை உயர்த்தப்படட்டும். வியாதிப்பட்டு கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கும். பொருளாதாரத்தில் நெருக்கடியினால் சமாதானத்தை இழந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை உண்டாக்கும். எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற ஒருவருக்கும் எதிர்காலத்தை குறித்த பயத்தை விலக்கும்படிக்கு நீர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக மன்றாடுகிறேன். அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.